ஓகே, இப்போ ரீசெண்டாக OnePlus Nord 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கூடயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெர்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 15.0.0.1001. ஸோ இந்த வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இந்த அப்டேட் எனக்கு வந்து மேனுவலாக காட்டல. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோக்ராமுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணேன். நான் எப்படி அப்டேட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த அப்டேட் பேஜில் 3 டாட் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பாருங்கள் பீட்டா ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து காட்டுது. அந்த பீட்டா ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிலீஸ் கேண்டிடேட் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து காட்டும். இதுக்கப்புறம் நான் எப்போ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மேபி இல்லை பக் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 1.21 GB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்டேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம OnePlus Nord 4 டிவைஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம அப்டேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டாக நோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாப்பப் வியூ வந்து காட்டுது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்போட ஸ்டைல் வந்து மாற்றிருக்காங்க. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து ஸ்டாக் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரீசெண்ட் ஆப் வந்து போகிறோம். இப்போ இந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது ஸ்டாக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து வரும். அதாவது மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மேனேஜ் ஆப் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஸ்டாக்கா ஃப்ளாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளாட் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரீசெண்ட் பார் வந்து பாருங்கள் நம்ம பழைய ஸ்டைல் வந்துருச்சு. உங்களுக்கு ஸ்டாக் ஃப்ளாட் அப்படின்னு 2 ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் அப்படின்ற மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா சில புது கிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே நமக்கு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா கிளாக் வந்து வரும். அந்த கிளாக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 2 கிளாக் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம மொத்தமாக வந்து பார்த்தா 5 கிளாக் வந்து இருக்கு. ஸோ இந்த கிளாக் நம்மளால வந்து இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால வந்து பார்த்தா செல்ஃப் அதில் நம்மளால ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். ஜஸ்ட் நான் ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் அப் பண்ணுறேன். ஸோ மேலே ப்ளஸ் பட்டன் இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்தா கிளாக் ஆப் வந்து இருக்குது. ஸோ கிளாக் ஆப் செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு 1 இது ஒரு கிளாக் இருக்குது, இது ஒரு கிளாக், மொத்தமாக 2 கிளாக் தான் இருக்குது. ஸோ அந்த மீதி 3 கிளாக் நமக்கு வந்து செல்ஃபில் மட்டும்தான் காட்டுது, ஹோம் ஸ்க்ரீனில் வந்து காட்டல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூ கேன் நவ் கனெக்ட் யுவர் ஃபோன் டு யுவர் மேக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து இப்போ செட்டிங்ஸ் வந்து போகிறோம். செட்டிங்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கனெக்ஷன் அண்ட் ஷேர். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் வித் ஐஃபோன் ஆர் பிசி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எப்படி காட்டுச்சுன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு ஓல்டு வெர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வித் ஐஃபோன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வெர்ஷனில் வந்து பாருங்கள் ஷேர் வித் ஐஃபோன் ஆர் பிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஷேர் வித் ஐஃபோன் ஆர் பிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்க்கலாம். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஓல்டு, நமக்கு ஷேர் வித் ஐஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்மளால் வந்து பார்த்தா மேக் கூட வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு வந்து ஆக்ஷன் வைஸ் 15 வரும்போது வந்துட்டு OnePlus டிவைஸ் நம்மளால் ஃபைல் ஷேர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா மேக் கூடயே வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் வந்து இருக்குது. அதில் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து போயிடும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணலாம். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பர்டிகுலர் இடத்த மட்டும் மார்க் பண்ணி அந்த இடத்த மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் போதும். ஓகே, ஜஸ்ட் டிக் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து அந்த ஏரியா மட்டும் தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஆகும். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு ஆகாது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதாவது நம்ம வேணுன்ற இடத்த மட்டும் மார்க் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் இப்போ புதுசாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ், அதுக்கு வந்து ஷேடோஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தென் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பேக் சைடில் ஷேடோ வந்து பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ அந்த மார்க் பண்ண ஏரியா வந்து பாருங்கள், இது நமக்கு வந்து ஓல்டு வெர்ஷன். இப்போ நமக்கு ஷேடோ வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து புது வெர்ஷனில் வந்து பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது வந்து பார்க்க முடியும். அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவில் வந்து பார்த்தா ஷேடோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ் த ரெஸ்பான்சிவ்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டிவைஸை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணுவோம், அப்போ ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னால் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்டோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாதிரி தெரியல. அவங்க சைடுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரெடியூஸ் பவர் கன்சம்ஷன் டு எக்ஸ்டெண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தா ஜூன் 2025க்கான ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இப்போதைக்கு OnePlus Nord 4க்கு இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அது இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட Nord 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அப்டேட் மேனுவலாக வந்து கிடையாது. ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோக்ராம் அதுக்குள்ளே போய் அந்த அப்டேட் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோக்ராம் அதுக்குள்ளே போய் அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பீட்டா ப்ரோக்ராம் போய் அப்டேட் பண்ண அவசியம் கிடையாது. கொஞ்ச நாள் விட்டீங்க அப்படின்னா மேனுவலாக சிஸ்டம் அப்டேட்டே வந்துடும். அப்போ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் வந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து அடிக்கடி வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி, சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.